Yes. வந்துருச்சு சார். ரெக்கார்டிங் வந்துருச்சு. Yes. Happy evening. Welcome to our memory and life skill training program. Today is day 16. Welcome friends. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம இன்னைக்கு இதில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால மிஸ்டர் லெனின் தாசன் ஷேர்டு சம் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 60% அதாவது நம்மளோட நேற்று நம்ம பார்த்த இதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாரு. ஸோ அப்புறம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக்ல நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் த பேசிக் ஒன், இனிஷியல் ஒன். எப்பயும் பார்க்கறதுல இன்னைக்கு நம்ம பார்க்கறது, ஏற்கனவே ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன் ஒரு முறை, கியூரியாசிட்டி இஸ் த கீ ஃபார் கிரியேட்டிவிட்டி. அப்போ அந்த கிரியேட்டிவிட்டி தான் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ற சமுதாயத்து தேவை. சும்மா மக்கப் சிஸ்டம், எதையோ மக்கப் பண்ணி அப்படியே பேப்பர்ல பிரசன்ட் பண்றது இல்ல. இது ஆர்வம் இருக்கணும். நம்ம அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ்லயும் அதை தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதே பேஷன், ரைட்? அது மாதிரி நமக்குள்ள ஒரு பேஷன் இருக்கணும், டிசைர் இருக்கணும், கியூரியாசிட்டி இருக்கணும். இதான் இன்னைக்கு கீ ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ டுடே கிரியேட்டிவிட்டி அப்படின்ற டைட்டில் ஒரு இன்ட்ரோ ஒரு சின்னதாக கொஞ்சம் பார்த்தலாம். நம்ம இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசுறேன், அவங்க யூகேல, சாமி சிங்கப்பூர்ல, யூஎஸ்ல இருந்து பானு, இப்படி எல்லாரோடையும் நேரடியா நான் இப்ப கனெக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ சும்மா மேஜிக்ல இப்படி வந்துடல. இது ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு டைம்ல உதிச்ச அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஒரு கியூரியாசிட்டி, அதுதான் அந்த ஐடியா பல்ப் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு டைம்ல எரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அந்த பல்ப் எரிஞ்சதுனால நாம இன்னைக்கு வெளிச்சத்துல பிரகாசமா எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இது நம்மளுடைய பழைய காலத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஆன்சிஸ்டர்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ரொம்ப 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 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட்ல இந்த அனிமல்ஸோட அனிமலா தான் வாழ்ந்தாங்க. பல்லெல்லாம் அப்படி வச்சுட்டு, உடம்புல எதுவும் ட்ரெஸ் கிடையாது. அந்த சமயத்துல அவங்களுக்கு உணவு தேவைக்கான கிரியேட்டிவிட்டி, அங்க இருக்கிற மிருகங்களை அப்படியே அடிச்சு கடிச்சு கொதறி பச்சையா மாமிசமா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. தட் இஸ் கிரியேட்டிவிட்டி ஃபார் ஃபுட். அதுக்கப்புறம் அவங்க அதையே சேஃபா வாழ்றதுக்கு இடம் எதுன்னு பார்த்தா கேவ் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு குகைக்குள்ள வாழ்றது சேஃப் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால கேவ்ல செட்டில் ஆறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே கொஞ்சமா வராங்க. தன்னோட உடம்புல ஒரு சில பார்ட்டை இலைகளை கட்டி மறைக்கிற அந்த இடம் அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி, அனதர் ஸ்டேஜ், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அப்புறம் அந்த காலத்து மக்களே ஏதோ அந்த மின்னல் மின்னி காட்டுல சருகுகள் எல்லாம் ஏதோ சடன் ஃபயர் ஆகுது. அந்த நெருப்பை பார்த்துட்டு இவங்க பயந்து ஓடுறான் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ தோணி இருக்கு, அது பக்கத்துல கொஞ்சம் போய் பார்த்தா ஒரு கதகதப்பான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இந்த நெருப்பு குளிருக்கான அந்த சமயத்துல இது ஹெல்ப் ஆகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் தானே ஃபயரை உருவாக்குறான், 2 கல்ல உரசி. இப்போ நெருப்பு இந்த உலகத்துக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததுல இந்த நெருப்பு வந்துருச்சு. ஏன் இந்த நெருப்புல அந்த மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது யாருக்கோ வந்திருக்கு, அதனால அதுல சுட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம், டேஸ்டா இருக்கு. அப்போ இனிமேல் டைரக்டா சாப்பிடக்கூடாது, பச்சையா சாப்பிடக்கூடாது, சுட்டு சாப்பிடணும். அதுதான். இதுக்கும் அப்புறம் குகையில வச்சவன் வெளியே ஒரு ஹட்டு மரத்தை வெட்டி
குடிசை மாதிரி போட்டு அதுல வசிக்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போலாமே, செங்கல்ல தயாரிக்கிறான். அப்புறம் வேட்டையாடுறதுக்கு ஆயுதம் வேணும்ல, இரும்பு ஸ்டீல் வருது, ஈட்டி வருது, அம்பு வருது, வில்லு வருது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வருதுப்பா. அப்புறம் பஞ்சு வருது, காட்டன் துணிகள் வருது. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் நம்மளாம் என்ஜாய் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். சோ இதுல இப்படியெல்லாம் இது காமனா பார்த்தோம். ஒரு 500 வருஷத்தோட ஹிஸ்டரி மட்டும் எடுத்து பார்க்கலாமே. அதுக்கு முன்னால யாரெல்லாம் என்னென்னமோ பண்ணிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆரியப்பட்டாவில இருந்து ஆர்கிமிடிஸ்க்குலாம் நான் போக விரும்பல. அதெல்லாம் ரொம்ப பழசு. 2000 வருஷத்துக்கு முன்னால அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் அப்படிலாம் போலாம். நம்ம அவங்களெல்லாம் விட்டுறலாம். இந்த ஒரு 500 இயர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 1454ல யோஹான் குட்டன்பெர்க்கோட அந்த ஐடியா பல்ப் பிரிண்டிங் மிஷினா நமக்கு வருது. அதுக்கு பின்னால எவ்வளவு ஹிஸ்டரி அதெல்லாம் பார்த்தா ரொம்ப இருக்கும். கடைசியா அவர் எல்லாத்தையும் வித்து கூட அவர் கடனை கட்ட முடியாத அளவுக்கு போனாரு. சோ அந்த யோஹான் குட்டன்பெர்க்கோட வந்ததுதான் ஃபர்ஸ்ட் பைபிள். அதான் குட்டன்பெர்க் பைபிள்னே சொன்னாங்க. 20 வருஷம் எழுதி வெளியே கொண்டு வந்த அந்த பைபிள ஒண்ணுதான் ஒருத்தரால எழுத முடியும். அப்படிப்பட்ட இத ஒரே டைம்ல அவங்க பிரிண்டிங் மூலமா கொண்டு வரதுக்கு இவரோடது கைப்பிடிச்சு. அதனாலதான் நாம இன்னைக்கு எல்லாம் எழுதி படிக்கிற புத்தகம், பேப்பர், இந்த அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சிக்கு ஆரம்பம் குட்டன்பெர்க்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆர்ட்லயே இந்த உலகத்தை கொண்டு வந்தார். அதை நான் பின்னால வரேன். அது வந்து அதே 1452ல பிறந்தார். அவரை பத்தி நீங்க பின்னால பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், 1608ல கலீலியோ கலிலி சொன்னோம், டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சன் இஸ் த சென்டர், எர்த் இஸ் ரிவால்விங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டினார். அதுக்கு உண்டான பலனையும் அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தார் வில்லியம் ஹார்வே. நம்ம பாடியிலேயே ஹார்ட் பிளட்ட பம்ப் பண்ணுது, பாடியில தான் சுத்துதுன்ற இந்த உண்மையை சொன்னார். அப்பவும் மக்கள் ஏத்துக்கல. அதுக்கு பின்னாடி கொஞ்சமா அதுக்கு போறாங்க. அதுக்கு பின்னால 1789ல யாரு கெமிஸ்ட்ரியில அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரின்னு சொன்னோம். அவர் என்ன சொன்னார்? ஆக்சிஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தா ஏர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா வாட்டர் அப்படின்றதும், உள்ள போறது ஆக்சிஜன், வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடு, அது உள்ள போய் எனர்ஜி கொடுக்குது ஸ்லோ கம்பியூஷன்ல அப்படின்றத சொல்லி எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்றத கொண்டார் ஆண்டோன் லாரன் லவாய்சியே. அதுக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுத்தாங்க, கில்லட்டின்ல வச்சு கழுத்து துண்டாக்குனாங்க 1794ல. ரைட். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா 1896ல ஹென்ரி ஃபோர்டு காரை கண்டுபிடிச்சார். 1903ல 2 பசங்க பறந்து காட்டினானுங்க, ரைட் பிரதர்ஸ் பேர் வச்சோம். அதுக்கப்புறம் 1905ல E=mc², 1919ல ஆல்பா பீட்டா காமா ஆட்டமிய பிளந்து காட்டினான். அதுக்கப்புறம் 1922ல மார்கோனி ரேடியோ கண்டுபிடிக்கிறார். 25ல ஜான் லோகி போர்ட் டெலிவிஷனை கண்டுபிடிக்கிறார். இப்படி வரிசையா வருது. 1953ல ஒரு இமயமலையை நான் தொட்டு காட்டுறேன், ரீச் பண்றேன்னு ஏறி காட்டுறார். கூட இன்னொருத்தர் துணைக்கு எட்மண்ட் ஹிலாரியன் டென்சிங். அதுக்கப்புறம் 61ல ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றாரு யூரி காகரின். 69ல 3 பேர் மூணுக்கு போயிட்டு வராங்க. இப்படி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு ஐபோன் அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா ஸ்மார்ட் இதுவும் வந்துருச்சு. சோ இத்தனை பேருக்கு இத்தனை ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா பல்ப், அந்த கிரியேட்டிவிட்டி அது வந்ததுனால இன்னைக்கு ஒரு சயின்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ல்டுல நாம எல்லாம் பல சொகுசு அனுபவிச்சுட்டு இருக்கோம் கூட வச்சுக்கலாம். ஓகே, சோ இது எதுக்கு இதெல்லாம் இன்னைக்கு டாபிக்ல கொண்டு வரோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய இருக்க இளைஞர்களுக்கு கிரியேட்டிவிட்டி இஸ் மஸ்ட், கியூரியாசிட்டி இஸ் மஸ்ட். ஏதோ பிறந்துட்டோம், பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம், இது பழசு. இருக்கும்போது எதையோ சாதிச்சோம், என்னால எதையோ செய்ய முடிஞ்சது. Something you have to do. You believe yourself.
அதுக்குதான் இந்த செஷனை கொஞ்சம் பலப்படுத்துறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணத்தை விதைக்கிறோம். சோ அந்த விதைகள் பிற்காலத்தில் மரமாக வரணும். இன்னும் பல விஞ்ஞான அறிவுகள் வரணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி அழகா சொன்னாரு. திருக்குறள் 1330ன்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதானா உலகமே? இதுக்கு மேல இல்லையா? நீ கண்டுபிடி, ஏதாவது கொண்டு வா. ஒரு கவிதை வந்தது இவ்வளவுதானா? இதுக்கு மேல இருக்கு. ஒரு விஞ்ஞான அறிவு இவ்வளவுதானா? இதுக்கு மேலே இருக்கு. எத்தனையோ இருக்கு. அப்போ ஏற்கனவே யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சத படிச்சு ஒப்பிக்கிறது மட்டும் பாடமா இருக்கக்கூடாது. அந்த வரலாறு நீ உருவாக்கணும். நீ புதுசா கண்டுபிடிக்கணும். அந்த எண்ணங்களும் வரணும். அதுக்குதான் இந்த விஷயம். சோ ஏற்கனவே யாரோ எதையோ கண்டுபிடிச்சிட்டத நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு எனக்கு ஐக்யூ லெவல் அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு காட்டுறத மாத்தி, நான் எதுக்காக வந்திருக்கேன், இந்த உலகத்துல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, you have to show, you have to prove, that is must, right? Okay, this is the topic today, creativity. இது வந்து ஒரு இன்ட்ரோ, இது ஒரு விதை. ஓகே, இதுக்கப்புறம் அது வரும் உங்ககிட்ட. ஓகே, நாம இன்னைக்கு மெமரி அப்படின்ற டாபிக்ஸ் போலாம். மெமரியில இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்? கினெஸ்தெட்டிக்ல 3 பார்த்தோம். அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன். அந்த 3ஐயும் ஒண்ணு சேர்த்து நேத்து 2 ஃபார்முலாவை காட்டணும். மேக்ஸ் ஃபார்முலா. இது மேக்ஸுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லாத்துக்குமே வரப்போகுது. அது பின்னாடி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு லாஸ்ட் டாபிக் ஆஃப் த கினெஸ்தெட்டிக், நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ், ரைட்? ஓகே, இப்போ இங்க இருக்கவங்கல எவ்வளவு பேருக்கு நிமோனிக்ஸ் அப்படின்னா அவேர்னஸ், உங்களுடைய பெர்செப்ஷன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட நாலேஜ் அபவுட் நிமோனிக்ஸ். கமா, யாராவது சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நிமோனிக்ஸ்னா என்ன சார்? கப்பு, கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸா சார்? பக்கத்துல அம்மாவை சொல்லித்துறாங்க. இல்ல சார், எனக்கு தெரியும் சார், மறந்துட்டேன் சார் திடீர்னு. நிமோனிக்ஸ்னா கோட்ஸ் ஃபார்மட் படிக்கிறது சார். ஓகே. சார் நிமோனிக்ஸ்னா ஒரு ஃபன் வேயா கத்து கொடுக்கறது. ஓகே, குட் சார். நிமோனிக்ஸ் ஒரு விஷயத்தை கத்துக்கிறது சார். ஒரு விஷயத்தை ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். ஓகே ஓகே, ஈஸியா கத்துக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு டெக்னிக்ஸ். ஓகே, அவ்வளவுதானா? ரைட், மீட் பண்ணிக்கோங்கல. நிமோனிக்ஸ் அப்படின்றது there is a tool. நீங்க சொன்னதுதான், இட்ஸ் a tool, இட்ஸ் a technique. எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை வச்சு தெரியாத ஒன்ன கனெக்ட் பண்ற ஒரு, that is mnemonics. Mnemonics is a word which connect known word to unknown word. அதான் mnemonics. நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை வச்சு தெரியாத வார்த்தையை ரீகால் பண்றதுக்கு நாம பயன்படுத்துற ஒரு டூல், ஒரு டெக்னிக், ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னிக் இஸ் mnemonics. ஓகே, இத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பாஷையில சொல்றேன். எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படம் என்ன நீங்களே சொல்லுங்க. அந்த படத்துல ரோபோ சங்கர் தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிரு. தலையில ஓகே, அங்க ஒரு போலீஸ் வந்து என்கொயரி, எங்கப்பா அடிபட்டுச்சு, மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லுவார். மெடுலா ஆப்லங்கேட்டா, அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவரு அப்பளம் கேட்டா கொடுத்துருக்க வேண்டியதுனாடா. புரிஞ்சிச்சுங்களா? நமக்கு தெரிஞ்ச வார்த்தை அப்பளம் கேட்டா. அப்பளம் கேட்டான்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா
ஆப்லங் கேட்டா தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இப்ப புரிஞ்சிச்சா நிமோனிக்ஸ்? எஸ் சார். அவ்வளவுதான். நமக்கு ஏற்கனவே பயன்படுத்துறது தான். ஆனா இதுதான் நிமோனிக்ஸ் அப்படின்னு தெரியாத பயன்படுத்துறோம். அவ்வளவுதான். சோ என்னது ஒரு படம் விசுது சம்சாரம் அது அது மின்சாரம். நான் யாராவது சொல்லட்டும்னு பார்த்தேன். சம்சாரம் Okay. விசு film. கரெக்ட் தான். சார் அப்பப்போ உங்க வீடியோ அண்ட் ஆடியோ ஹேங் ஆகுது சார். ஸோ நீங்க சொல்ல வரதை கரெக்டா கேட்க மாட்டேன் சார். அங்கிள் உங்க சைடு ஸ்ட்ரக் ஆகுது அங்கிள். சார் நீங்க பேசுறது கேட்கல சார். சார் நீங்க பேசுறது கேட்கல சார். சார் மியூட் பண்ணுங்க சார். சார் அன்மியூட்ல இருக்கீங்க சார். சார் அன்மியூட்ல இருக்கீங்க சார். அங்கிள் மியூட்ல இருக்கீங்க. சார் அன்மியூட் பண்ணுங்க சார். அங்கிள் கேக்குது அங்கிள். ஏன் நீ ஏதோ பண்ணாத. அங்கிள் நான் எதுவும் பண்ணல அங்கிள். இன்னொரு அங்கிளா கூட இருக்கலாம். உங்க வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. சார் இப்ப கூட உங்க வீடியோ ஹேங் ஆயிருக்கு. ஹேங் ஆயிருக்கா? அங்கிள் இப்ப ஹேங் ஆயிட்டு வந்துச்சு அங்கிள். ஓகே வந்துருச்சுல்ல. வந்துருச்சு சார். ரைட் ரைட் ஓகே குட். ரெக்கார்டிங் ஆயிட்டு ரெக்கார்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? ரெக்கார்டிங் கண்டினியூ தான் ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே ரைட் இருக்கு. ஓகே குட். இப்போ நம்ம சொன்னோம்ல என்சைக்ளோபீடியா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது என்சைக்ளோபீடியா ஞாபகத்துக்கு வருது. வந்துருச்சா? அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தெரியாத வார்த்தையை ரீகால் பண்ணலாம். அதுக்கு பேரு நிமோனிக்ஸ். சரி, இப்போ இத வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். சொல்லலைன்னா மெலிஞ்சிருவனா? சொல்ல, கத்திரிக்காய் நல்லதுன்னு சொல்லலைன்னா மெலிஞ்சிருவனா அப்படின்னு சொல்ல. யாராவது சொல்லுங்க பாப்போம். கத்திரிக்காய் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லலைன்னா மெலிஞ்சிருவனா? கத்திரிக்காய் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லலன்னா ஓகே, இப்போ சொல்லலைன்னா மெலிஞ்சிருவனா அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா சொலானம் மெலஞ்சீனா அப்படின்னு ஒண்ணு ரீகால் பண்ணலாம். சொலானம் மெலஞ்சீனா. இது எதுக்கு? கத்திரிக்காயோட சயின்டிபிக் நேம், பொட்டானிக்கல் நேம். புரியுதா? இது பயாலஜி பிடிக்கிறவங்களுக்கு பர்டிகுலர் +2ல. அப்ப பிரிஞ்சால் சொலானம் மெலஞ்சீனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறத விட சொல்லலைன்னா மெலிஞ்சிருவனா அப்படின்னா ஞாபகத்துக்கு வருது. சொல்லணும்னு நிக்கிறோம் அப்படிமோ அது சொலானம் நைக்ரம். ஏது? மிளகு தக்காளிக்கு. புரியுதா?
ஆத்திரத்துல போடுறா தேளு செண்டு பூரா இதெல்லாம் நம்மள ஆத்திரத்துல போடுறான். ஆர்த்தோ போடுறான். வந்துருச்சா? ஓகே. எ பெல் மாஸ்கோட எஸ்கேப் ஆகுது. எ பெல் மாஸ்க் எஸ்கேப். அது வெண்டைக்காய் மாதிரி இருக்கு அந்த பெல்லு. ஓகே. அப்போ வெண்டைக்காயோட பொட்டானிக்கல் நேம் எ பெல். ஒரு பெல் மாஸ்கோட எஸ்கேப். எ பெல் ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலந்தஸ். ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலந்தஸ். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட். இந்த அதுக்காகவே நிறைய பேர் பயாலஜிக்கே வரமாட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதா? காரணம் இதுல எதுவுமே வாயிலே நுழைய மாட்டேங்குது பேரு. அப்போ இப்ப நுழையாத வார்த்தையை எப்படி நுழைய வைக்கிறதுன்னு நாம முயற்சி பண்றது இல்ல. எஸ்கேப் இதுதானே நிறைய பேர் சொல்லி தராங்க. பர்டிகுலரா அந்த 10th முடிச்ச உடனே ஏய் பயாலஜி டஃப்னு ஃபீல் பண்றியா, கோ டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆனா அந்த அறிவாளிங்க இதை ஈஸியா நீ படிக்கலன்னா ஜாலியா இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும். இப்படிதான். இதுல யாராவது இந்த அனுபவம் இருக்காது? யாராவது நீங்க வாய் திறந்து பேசினாதான் எனக்கு தெரியும். சார் இனிமே அனுபவப்படுவேன்னு நினைக்கிறேன் சார். சார் என் 2 பசங்களும் சயின்ஸ் டஃபா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து மேத்ஸ் எடுத்தாங்க. ஓகே. இப்போ இதுதான் காரணம். ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை பார்த்து பயப்படுறதுதான் காரணம். ஆனா அது ஏன் அது ஈஸியா மாத்தக்கூடாது? இப்போ அக்கா லீஃப இண்டிகா கார்ல எடுத்துக்கிட்டு குப்பை வழியா போறாப்பா. இது ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. நான் சொன்னது யாராவது திருப்பி சொல்லுங்க. அக்கா லீஃப இண்டிகால எடுத்துக்கிட்டு குப்பை வழியா போறா. Can you repeat? அக்கா குப்பை வழியா போடுறாங்க. மறுபடியும் அக்கா நான் சொன்ன ஆர்டர்ல அக்கா லீஃப் எடுத்துட்டு இண்டிகா கார் குப்பை வழியா போறா. அவ்வளவுதான்பா. குப்பமேனிக்கு என்ன அக்கா லீஃபா இண்டிகா. புரியுதா? அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும். அக்கா லீஃபா இண்டிகான்னா மறந்துடும். அக்கா லீஃப் எல்லாம் இண்டிகாவில எடுத்துட்டு போறான்னு சொன்னா நாம மறக்க மாட்டோம். இது ஈஸியா இருக்கப்ப அவ்வளவுதான். இது மாதிரி எத்தனையோ வேர்டுங்க, மோர் தென் 50. இத நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு நிமோனிக்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த 50யும் கேட்டா 95% அவனால ரீகால் பண்ண முடிஞ்சது. புரியுதப்ப? காரணம் அவனுக்கு பயாலஜினா போர் அடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மெத்தட்ல இதை சொல்லி கொடுத்து அவனால ரீகால் பண்ண வச்சோம். ரிசல்ட்டை பார்த்தா. புரியுதப்ப? அதனால திஸ் இஸ் த வே. அவங்க முதல்ல சொன்னாங்க ஈஸியா படிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு. ஆனா எப்படிதான் படிக்கலான்றதுக்கு இங்க இன்னும் நிறைய இருக்கு. நான் இதை இந்த இடத்துல நிறுத்துறேன். ஓகே. இது வந்து ஒரு இன்ட்ரோவோட வச்சுக்கோங்க. நிமோனிக்ஸ் அப்படின்னா நோன் வேர்டை அன்னோன் வேர்டோட கனெக்ட் பண்ற ஒரு டூல் நிமோனிக்ஸ். இனிமேல் நிறைய இடத்துல நிமோனிக்ஸ் பயன்படுத்துவேன். அதனால இதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்மளோட 2 நெக்ஸ்ட் மந்த் செஷன் முடிகிற வரைக்குமே இந்த நிமோனிக்ஸ் கூடவே தூக்கிட்டு வருவேன். இது நாள் வரைக்கும் நான் அதை உங்ககிட்ட பயன்படுத்தல. இனிமேல் அது அடிக்கடி வருவேன். அதனால கரெக்டா பிடிச்சுக்கோங்க. நிமோனிக்ஸ்ன்றது என்ன? நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தெரியாத வார்த்தையோட லிங்க் பண்றது. அதுதான். சரி. இப்ப இதுல ஒரு 2 சப்டிவிஷன் கொண்டு வரணும். ஒன்னு ஆக்ரோனிம்ஸ், இன்னொன்னு ஆக்ரோஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ரோனிம்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஆக்ரோஸ்டிக். இப்ப ஒண்ணு மட்டும் அதுல பாதி மட்டும் நீ பார்ப்போம். ஆக்ரோனிம்ஸ். ஆக்ரோனிம்ஸ்னா என்ன சொல்லுங்க? ஷார்ட் ஃபார்ம் ஆஃப்
ஷார்ட் வேர்ட் சார். Okay, good. That is acronyms is nothing but abbreviations. புரியுதா? அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து புதுசா நம்ம ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த சென்டென்ஸை ரீகால் பண்ணலாம். தட் இஸ் acronyms. தட் இஸ் abbreviations. ஓகே, இதல் மாதிரி என்னென்னலாம் இருக்கு? நம்ம இஸ்ரோ, ISRO, இஸ்ரோ அப்படின்னு சொன்னா நீங்க எதை ரீகால் பண்ணுவீங்க? சார் அந்த ஸ்பேஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சார். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார். சூப்பர் சூப்பர். ஓகே, ரேடார், ரேடார், RADAR. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். புரியுற மாதிரி சொல்லுங்க, சவுண்டா கிளியரா. ரேடியோ டிடெக்டிங். ரேடியோ ஆம்பிளிஃபிகேஷன், டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகே, இது மாதிரி எத்தனையோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோஸ்ட் ஆஃப் யூ இன் த ஃபீல்டு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்கு acronyms. கம்ப்யூட்டர்ன்ற வேர்டுக்கு வேர்டு இஸ் an acronyms. ஐடி ஃபீல்ட்ல இருக்க யாராவது சொல்ல முடியுமா? Computer is an acronyms. சரி, நான் சொல்லிடுறேன். Commonly oriented machine, particularly used technical educational research. புரியுதுங்களா? So that is computer. ரைட். நிறைய பேர் சென்னையில இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இதை கேட்கிறேன். ஆவடி, சென்னையில ஆவடி, அது வந்து ஒரு acronyms. Anybody? ஆவடி சென்னையில இருக்கிற ஆவடி. பாத்தீங்களா, நம்ம தெரியாம எவ்வளவு இருக்குன்றதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. ஆவடி ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டிப்போ இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்டோட. ஓகே, ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டிப்போ இந்தியா, அதுதான் ஆவடி. அந்த ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே அது ஆவடி ஆவடி அதான் சொல்லுவோம். அது எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்க, அதுக்குதான் கியூரியாசிட்டின்னு, அதுக்குதான் கிரியேட்டிவிட்டின்னு. ஓகே, மறுபடியும் அங்கதான் வருவோம். ஓகே, ரைட். இது மாதிரி நிறைய கொண்டு வர போறேன். சரிப்பா, இதெல்லாம் வந்து இப்போ நிமோனிக்ஸ் அப்படின்ற டைட்டில் எடுத்தேன். அதுல நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டுட்டு வர வார்த்தைகள் இது. ஒரு சென்டென்ஸ் எதையோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுல இருக்கிற லெட்டர் எல்லாம் தூக்கி போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த வேர்டு ஞாபகம் தான் நம்ம எதை வேணாலும் ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இதை வச்சு நான் நிறைய ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதன்படி நான் இப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு சொல்றேன். பாசி, PAASI, பாசி, பாசி, கல்பாசி, அது மாதிரி பாசி.
இந்த வேர்டை ஞாபகம் வச்சுட்டா நீங்க ஒன்ன ரீகால் பண்ணலாம். யாராவது சொல்ல முடியுமா? ட்ரை பண்ண முடியுமா? எங்க யாருமே பேச மாட்டேன்றீங்க. தெரியல சார். தெரியல சார். இல்ல இல்ல, எப்பவும் அலர்ட்டா வர லெனின் தாசன் இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேன்றீங்க. ஆன்லைனா ஆஃப்லைனா? சார் இருக்கு சார். ஸ்கூல் பசங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கும். அவங்க என்ன சொல்றாங்க வரணும் அப்படின்னு பார்த்தா அப்படி போயிட்டு இருக்குது. நானும் ஐடில இருந்துட்டு காமன் பிசினஸ் லாங்குவேஜ் அப்படி வருவோம். பட் பசங்க வந்து அவங்க கொடுக்கணும் அப்படி நம்ம வெயிட் பண்றோம். ஓகே ரைட். வரட்டும் ஒண்ணும் இல்ல. பாசி, PAASI, பாசி. கண்டிப்பா இது எதுலயும் கூகுள் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா இதை நான் கிரியேட் பண்ணதால சொல்றேன். இப்ப சொல்லுங்களேன், இந்த ஒரு வேர்டை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு 5 இதை ரீகால் பண்ணலாம். எப்படின்னா, இந்த வேர்ல்டுல இருக்கிற 5 ஓஷன்ஸ் வந்துருச்சா? பசிபிக், அட்லாண்டிக், வந்துருச்சு. ஆர்டிக், அட்லாண்டிக், சதர்ன், இந்தியன் 5. இப்போ நமக்கு கன்ஃபியூஷனே இல்லாத இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சா அந்த 5 ரீகால் பண்ணலாம். முடியுதுங்களா? அப்ப எஸ் சார். சப்ஜெக்ட்டுக்கு நிமோனிக்ஸ் அப்ளிகபிள், அதை ஒத்துக்கோங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். அதை திரும்ப ஒரு தடவை சொல்லுமா சார்? கேட்கல சார், இங்க கட் ஆயிருச்சு. பாசி, பசிபிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், சதர்ன் ஓஷன், இந்தியன் ஓஷன். பிடிச்சிட்டீங்களா? சரி, இன்னொன்னு சொல்றேன். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அவங்க சோசியல்ல இருக்கிற ஒரு டாபிக். நான் உங்களுக்கு அதை நடத்தினதுனால இது நான் இதை நான் கிரியேட் பண்ணேன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சென்டென்ஸா முதல்ல கொடுக்குறேன். மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் MBBS இன் AP. மைக்கை மியூட் பண்ணுங்க, அப்பதான் எல்லாத்தையும் கேட்கும். மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் MBBS இன் AP. என் பிரதர் மெடிக்கல் படிக்கிறான் ஆந்திர பிரதேஷ்ல அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். நான் சொன்ன சென்டென்ஸ் யாராவது ரீகால் பண்ணுங்க பாப்போம். My brother studying MBBS in AP. எழுதிக்கோங்க. இல்ல இத வந்து you can write it. எழுதிக்கோங்க. இதுல எழுதிட்டு அந்த மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் அடிச்சிடலாம், விட்டுருங்க. அது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்ப பின்னாடி இருக்கிறத மட்டும் கேப்ஸ்லயே எழுதலாம். MBBS in AP. MBBS in AP, அது ஆல் கேப்ஸ், கேப்ஸ் லெட்டர்லயே எழுதிக்கோங்க. ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் MBBS in AP சொன்னேன். அத இப்ப மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் விட்டுட்டோம். MBBS in AP மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கலாம். ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, இத ஞாபகம் வச்சுக்கிட்டா எதை ரீகால் பண்ணலாம் அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லட்டுமா? இது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல்ஸ் வர விஷயம். நான் உங்களுக்கு அதை நடத்தும் போது இதை ஞாபகம் வச்சு நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தேன். இது ஒரு 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ல வரும். கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். SAARC, சார்க், அதுக்கே ஒரு ஆக்ரோனிம்ஸ் இருக்கு. சவுத் ஏசியன் ரிபப்ளிகன் கண்ட்ரிஸ். ஓகே, சார்க் கண்ட்ரிஸ் மொத்தம் 8. அந்த 8 இது MBBS in AP. இதான் சார்க் கண்ட்ரிஸ், 8 நாடுகள் சார்க் அந்த அமைப்புக்கு கீழே இருக்கு. மால்தீவ்ஸ், M for மால்தீவ்ஸ், B for பங்களாதேஷ், another B for Bhutan, S for Sri Lanka, I for India, N for Nepal, A for Afghanistan,
P for Pakistan. என்ன? இப்ப சூப்பர் easy சார், ஆ சூப்பர். நான் தான். இதையும் கூகுள் பண்ணி பார்க்க முடியாது. சார் இது எங்கேயோ போச்சு சார். சூப்பர் சார். இது மாங்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சார். அப்ப நாம சோசியல் படிக்கிற பசங்களுக்கு போருன்னு நினைக்கிறோமே. 8 நாடையும் எழுதி மனப்பாடம் பண்றான்னா இந்த மாத்துவான் அதை மாத்துவான். 8ல 4 வரும், 5 வரும், 6 வரும், 2 3 மிஸ் ஆகும். சார் இப்போ சாரி டு இன்டரப்ட் யூ. அந்த ஐ வந்து இந்தியாவா? யா. ஓகே சார். அப்போ இந்த 8 கண்ட்ரிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து நாம ஒரு வேர்டா ஃபார்ம் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக்ரோனிம்ஸை வச்சே நான் ஒரு மாசம் கிளாஸ் வைப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும்ன்றதுனால அதை நான் நிறைய சிம்பிளிஃபை பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பட் திஸ் இஸ் த வே. நிறைய இருக்கு. நான் சொல்றேன் இன்னும் கூட நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவத. இப்போ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கேக்கு. சூப்பர். ஓகே, குட் குட். சார் நிறைய சொல்லுங்க சார், நல்லா இருக்கு. ஓகே, இன்னொரு இதை சொல்றேன். முதல்ல இதை கிளியர் பண்ணி எழுதிக்கோங்க. இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம எல்லாம் இந்த ஆக்சுவலா இதோட கண்டினியூஷன் நாளைக்கு, ஆக்ரோனிம்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு இன்னும் ஒண்ணு சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்தோம். ஓகே, SCHOOL ஸ்கூல். அந்த ஸ்கூல் அப்படின்றது ஒரு ஆக்ரோனிம்ஸ். அத இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். SCHOOL. S first letter S for sincerity. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் முதல் விஷயம் 9 o'clock ஸ்கூல்னா இன் டைம். ஏன் அதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தேன். ஆன் டைம் கூட யாரும் வர முடியாது. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ செகண்ட்னா லேட்டு. நீங்க 9 மணி ஸ்கூல்னா 9க்கு மேல போனா கேட்டை இழுத்து பூட்டிடுவாங்க, கிரவுண்ட் ஓட விடுவாங்க, இல்லைன்னா நீல் டவுன் போட சொல்லுவாங்க. சம் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் தேர். எதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க? முதல்ல உனக்கு அதுதான் முக்கியம். எந்த இடத்துலயுமே அந்த இன் டைம் நீ மெயின்டைன் பண்ணணும், அதை கத்துக்கணும். அதுக்கு இதுதான்டா இடம், எழுத்துன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சின்சியாரிட்டி. செகண்ட் லெட்டர் சி ஃபார் கெப்பாசிட்டி. ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல. 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரெயின் ஒரே அளவு தான். கை காலு கண்ணு வாய் மூக்கு எல்லாம் ஒரே இதுதான். ஆனா அவங்களோட சப்ஜெக்டும் ஒண்ணுதான், டீச்சரும் ஒண்ணுதான், மார்க் மட்டும் வேரி ஆகுது. அப்போ இவனோட பிரெயினோட கெப்பாசிட்டி என்னன்னு பாக்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு டாபிக்கை கொடுத்து அதை படிச்சு எழுத வச்சு அதை வெரிஃபை பண்றது. அதுதான் செகண்ட். They are evaluating your capacity. Second letter C. Third letter H. H for honesty. ஸ்கூல்ல அடுத்தது நம்ம கத்துக்க வேண்டியது ஹானஸ்டி. இது பர்டிகுலரா நான் ஒரு இதுல படிச்சது. கடலூர் பக்கம் ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் 9th ஸ்கூல்ல பேப்பர் கொடுத்துருக்காங்க. மார்க்கு ரொம்ப கம்மி. வீட்டுக்கு போனா என்ன கிடைக்குன்னு அவனுக்கும் தெரியும். வீட்டுக்கே போகாத ஓடி போயிடலாம் எங்கேயாவது அப்படின்ட்டு ஸ்கூல் பேக்கோட போறான். பஸ் ஸ்டாண்டுக்கு போறான். எங்க போறது எப்படி போறதுன்னு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம கணித மேதை வரைக்கும். அது அப்படி இவனும் ஓடி போலான்னு நினைச்சு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கான். ஒரு பஸ் ஒண்ணு வெளியே போகுது. அந்த பஸ்ல இருந்து ஒரு பேக் கீழே வந்துச்சு. பாக்குறான், யாருமே இல்ல. ஓடி போறான். அந்த பேக் எடுத்து பார்த்தான். உள்ளுக்குள்ள கட்டா 17 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நேரா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறான்.
அவங்க அதை அனௌன்ஸ் பண்றாங்க. யாராவது பணத்தை துளைத்திருந்தால் வந்து அதனுடைய அடையாளம், அது எவ்வளவு தொகை என்று சொல்லி பெற்றுக்கொள்ளவும், அது எல்லாரையும் விளம்பரப்படுத்துறாங்க. கடைசியா ஒரு பெரியவர் வரார், வந்து அதை சொன்னார். அந்த பையோட அடையாளம், அதுல இருக்கிற பணம் எல்லாமே சொன்னார். அந்த கூட்டத்துல ஏறும்போது என்னை அறியாத பைய மிஸ் ஆயிடுச்சு. அந்த பணம் அவரோட இடத்தை நீங்க பேசுறது கேக்கல. வீடியோ வாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். What good? What doing? You kill this thing. Yeah, kill chapa. அங்கிள் வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அங்கிள். சார் நீங்க அப்படியே இருக்கீங்க சார். ரெக்கார்டிங் அகைன். அது நெட்வொர்க் இஷ்யூப்பா. Is it okay now? Yes sir, now. Yes sir. Yes sir. Right. Okay. So அப்போ அந்த பையனுக்கு படிப்பு வேணா வரல, மார்க் வேணா கம்மியா இருந்தான், ஆனா அந்த ஹானஸ்டி அங்க கிடைச்சது. அது இருந்ததுனால அவன் பிரபலமானா. நாம இன்னைக்கு அவனை பத்தி பேசுற அளவுக்கு அவர் முக்கிய பங்கு வகிக்கிறான். சோ அப்போ ஒவ்வொருத்தருக்கு தேவை என்ன? அந்த நேர்மை, ஹானஸ்டி. அதுதான். சோ 3வது லெட்டர் H for honesty. அடுத்தது 2 O இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் O ஆர்டர்லினஸ். என்ன தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து வரோம், செப்பலை கழட்டி அல்லது ஷூவை கழட்டி அந்த ஷூ ரேக் பேக்கை கொண்டு வந்து நம்ம ஸ்டடி ரூம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி வாஷிங் மிஷின். இப்படி there is a place for everything on its place. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம், ஒவ்வொன்றும் அதனிடம். சோ இந்த வேர்டு எடுத்துக்காங்க. தட் இஸ் ஆர்டர்லினஸ். ஈவன் ஒரு ஸ்கூல் பேக்கே வச்சிருக்கிறான். இந்த பக்கம் புக்கு, இந்த பக்கம் நோட்டு, அந்த பக்கம் அடுத்தது பாக்ஸ், அடுத்தது லஞ்ச். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுதான் அடுத்தது சொல்லி தருது ஆர்டர்லினஸ். ஸ்கூல்லயே போட்டோம். ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டஃப்பான பீரியட், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம், அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கடுத்து அடுத்தது ஒரு ஏதாவது ஒரு மியூசிக்கோ அல்லது பிடிஓ அல்லது வேற எதையோ ஒண்ணு கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு பீரியட் வச்சு என் பண்றாங்க. இப்படி ஆர்டர் எந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்ன்றத ஒரு ஆர்டர். இப்படி எல்லா இடத்துலயுமே ஆர்டர். புரிஞ்சிருச்சா? காலையில எப்படி ஃபுட் எடுத்துக்கலாம், மதியானம் எப்படி எடுத்துக்கலாம், நைட் எப்படி எடுத்துக்கலாம், தட் இஸ் ஆல்சோ ஆர்டர். சோ எவ்ரிதிங். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஓ, ஆர்டர்லினஸ். அடுத்த ஓ ஒபீடியன்ஸ். எந்த இடத்துல வேணாலும் எழுதுங்க, ஒரு லெட்டர் எழுதுங்க. மத்த எங்க எழுதுனாலும் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர் ரெஸ்பெக்டிவ்லி, இப்படிதான் எழுதுறோம். ஆனா டீச்சருக்கு எழுதும்போது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, தங்கள் கீழ்ப்படிந்த எழுதுறோமா? சோ பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது அடுத்த ஓ ஃபார் ஒபீடியன்ஸ். ரைட்? லாஸ்ட் எல் இருக்குல்ல, அதுதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். ரீடிங்கா லேர்னிங் ஆங்க. எல் ஃபார் லேர்னிங். சோ அந்த ஸ்கூல்ல யாரும் ரீடிங்லாம் இல்லைங்க, ஸ்கூல்லாம் வைக்கல, ஸ்கூலுன்னு வச்சிருக்கோம். அப்போ அங்க போறதே லேர்ன் பண்றதுக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். புரியுதா? அப்போ லேர்னிங்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ அந்த ஸ்கூல்லயே எல் இருக்கு, அது லேர்னிங். ஸ்கூல். இப்ப புரிஞ்சிருச்சால? ஹலோ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ். Yes sir, easy to remember. Yes sir. Right. So இது ஸ்ட்ராங்கா பிடிச்சவங்க சின்சியாரிட்டி, கெப்பாசிட்டி, ஹானஸ்டி, ஆர்டர்லினஸ், ஒபீடியன்ஸ், லேர்னிங். சோ இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்கூல். சோ ஸ்கூலுக்கு போறது நாட் ஃபார் ரீடிங், only for learning. So learn everything and keep it yourself, follow it with entire life.
இதனாலே திருவள்ளுவர் அழகா சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ எப்படி கத்துக்கணும்? அதுதான் லேர்ன். லைஃபுக்கே வரணும் நீ படிக்கிற பாடம். சும்மா ஏதோ மேம்போக்கா வரக்கூடாது. ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு லேர்னிங் ஸ்கூலோட அப்ரிவேஷன்ஸ் ஆர் ஆக்ரோனிம்ஸ் பாதியில் நிறுத்தப்படுகிறது. நாளை மீண்டும் தொடரும். இன்னும் நிறைய விஷயம் இந்த ஆக்ரோனிம்ஸ் அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக்ஸ் டைமுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கிரியேட்டிவிட்டி பார்த்தோம், கியூரியாசிட்டின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நிமோனிக்ஸ் போனோம். நிமோனிக்ஸ்னா நோன் வேர்ட் டு அன்னோன் வேர்ட், தெரிஞ்ச வார்த்தையிலிருந்து தெரியாத வார்த்தைய படிக்கிறது. நிறைய இனிமேல் நிமோனிக்ஸ் தான் கொண்டு வர போறேன். நல்லா அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயுமே அது வரும். அடுத்தது அந்த நிமோனிக்ஸ்ல 2 இருக்கு. அதுல ஒண்ணு ஆக்ரோனிம்ஸ். அந்த ஆக்ரோனிம்ஸ்ங்கிறது அப்ரிவேஷன்ஸ். அது ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து புதுசா ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு வேர்டுல இருக்கிற லெட்டர் ஞாபகம் இருந்தா நிறைய விஷயங்களை ரீகால் பண்ணலாம். அதுல இருந்து நான் பாசி அப்படின்ற வேர்டை வச்சு 5 ஓஷனை காட்டினேன். MBBS இன் ஏபின்ற அந்த வேர்டை வச்சு 8 கண்ட்ரிஸ ரீகால் பண்ண முடியும்னு காட்டினான். ஸ்கூலுங்கிறது ஒரு அக்ரோனிம்ஸ் சொன்னோம். இன்னும் நிறைய இருக்கு. அதை நாளை பார்ப்போம். அங்கிள் எஸ், இந்த ஸ்கூல்ல நீங்கள் அங்கிள் அதே மாதிரி ஷார்ட்டானுக்கு ஒரு வேர்ட் வேணும் அங்கிள். அது நீங்க அன்னைக்கு ஒரு ஹீரோன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஹீரோவோட பேரு வாயிலே நுழையாது, நீங்களே அதை ஷார்ட் பண்ணி சொல்லுங்க அங்கிள். நிக்காலிகா அங்கிள் நிக்காலிக்ங்கிறது நிக்காலிக்கு இல்ல அங்கிள், வேற யாரும் அங்கிள். நீ முதல்ல அதையே அது அப்புறம் முதல்ல அந்த பேர் எடுத்துட்டு வா. அது ஞாபகம் இங்க ஒண்ணு வேண்டாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கா? கமான் அங்கிள். தாமஸ் ஆல்வா எடிசன் அங்கிள். இத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ. தமாசா அல்வா மாதிரி மெடிசன் சாப்பிடுவாமோ. தமாசா தாமஸ், அல்வா மாதிரி ஆல்வா, எடிஷன் அதான் மெடிசன். ஓகே அங்கிள். இப்படி ஃபன்னியா கொண்டுட்டு வா. நான் நிறைய இடத்துல இப்படிதான் பண்ணுவேன். நான் ஒரு இடத்துல போய் எலிசபெத் ஞாபகம் வச்சுக்கணுமா, எலிசபெத்த பெட்னு சொன்னேன். கடைசியா அன்னைக்கு டீச்சரா போயிட்டாங்க. அந்த டீச்சர் பேரு எலிசபெத். எலிசபெத் போன பெட் அங்க இருக்கு. அது ஒரு கண்ணா பின்னே இருக்கும். அது ஃபன்னியா இருக்கும் நம்மளோட இனிமே. அதான் சொன்னேன் நிறைய இருக்குன்ற. நீ இப்ப கேட்டதுனால இதெல்லாம் கொஞ்சம் இடை சொருக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் பாப்போம். ஓகே சார் சோ இப்போ பார்த்தேன் சிவகுமாருக்கு நான் வைப்பேன். அப்புறம் நீ ஒவ்வொன்றுக்குமே நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம் சார். அதுக்குதான் ஃப்ரெண்ட்லியா பேசுறேன், நல்லதா போய்ங்கன்னுட்டு பாருங்களேன். ஓகே குட். இப்போ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டாபிக் வரலாம். இன்னைக்கு பாக்குற ஹீரோ இவரு கிரியேட்டிவிட்டியோட காட்ஃபாதர். ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்லயே கிரியேட்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு அதுலயே கொண்டு வந்து முடிக்கிறேன். இவரு தான் கிரியேட்டிவிட்டியோட காட்ஃபாதர்னு சொல்லுவோம். 10 விஷயத்துல இவரு பாப்புலர். தசாவதானி கண்டவர். 10 வகையான இதுல இவரு தன்னிகரற்ற பவர்ல இருந்தவர். வெவ்வேறு ஃபீல்டுல, அதாவது ஆர்ட், ஸ்கல்ப்டர், மரைன் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இப்படி பல விஷயத்துல இவரு சொல்றேன்.
1452ல ஏப்ரல் 15ல இட்டாலி பக்கத்துல, இட்டாலி நாட்டுல புளோரன்ஸ் நகரத்து பக்கத்துல ஒரு கிராமத்துல சார்லி சாப்ளினா சார்? சார்லி சாப்ளின் என்ன 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா? இல்ல சார். அப்புறம் 1452ன்னு சொன்னேன், இட்டாலின்னு சொன்னேன், ஏப்ரல் 15 சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வரும் இவரு லியோனார்டோ சார். கரெக்ட் தான். இவரு ஒரு படம் வரைஞ்சாரு. அந்த படம் பிரான்ஸ்ல லூவர் மியூசியம் அதுல பார்வைக்கு வச்சிருந்தாங்கல்ல. 1911ல காணாத போயிடுச்சுப்பா, யாரோ களவாடிட்டாங்க. அதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அந்த படம் மாட்டப்பட்டிருந்த இடத்தை பார்ப்பதற்கு குவிந்த மக்கள் உலகத்தில் வேற எங்கேயும் அவ்வளவு கூட்டம் வரலையா. இந்த இடத்துலதான் அந்த படம் இருந்துச்சு, இந்த இடத்துலதான் அந்த படம் இருந்துச்சு, இந்த இடத்துலதான் அந்த படம் இருந்துச்சுன்னு அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு க்ரௌடு. அப்புறம் ஒரு சில வருடத்துல அந்த படம் கண்டுபிடிச்சு மறுபடியும் கொண்டு வந்து அந்த இடத்துல மாட்டியாச்சு. ஸ்டில் பிரான்ஸ்ல அந்த லூவர் அருங்காட்சியகத்துல அது மக்களின் பார்வைக்காக இருக்கிறது. என்றும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு, சிரிச்ச மாதிரி இருக்கு, புன்னகைத்தும் புன்னகைக்காமலும் இருக்கிறது. எஸ், அந்த மோனோலிசாவை வரைந்தவர் தான் இன்றைய ஹீரோ லியோனார்டோ டாவின்ஸ்கி. ஓகே, இந்த டாவின்ஸ்கி தான் இன்னைக்கு இருக்கிற இந்த கிரியேட்டிவிட்டிக்கு அன்னைக்கு விதை விதைச்சார். ஏன்னா பல விஷயங்கள் அவருடைய ஆர்ட்ல நம்ம பார்க்கிறோம். பர்டிகுலரா 1503ல ஆரம்பிச்சு 1506 3 இயர்ஸ் அந்த ஒரு படத்தை வரைஞ்சிருக்காரு. அது இன்னைக்கும் அவ்வளவு பாப்புலரா இருக்குன்னா அதுக்கு எஃபர்ட் எவ்வளவு கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது அவரோட இன்னொரு அதிசய ஓவியம் லாஸ்ட் சப்பர், ஜீசஸோட கடைசி விருந்து, லாஸ்ட் சப்பர். அந்த படமும் மிக பிரபலமான. So one Mona செகண்ட் ஒன் தி லாஸ்ட் சப்பர். இது வெறும் படம் மட்டும்தான் வரைஞ்சிருக்காரா? அப்படி இல்ல. அதாவது இவரோட படத்தை மட்டும் பல விஞ்ஞானிகள் பல மருத்துவர்கள் ஆராய்ஞ்சிருந்தாங்கன்னா உலகம் இன்னும் எவ்வளவோ முன்னாடியே பல விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். அதாவது அது எல்லாம் மறைஞ்சு போச்சு. கடைசியா இப்ப லாஸ்ட் செஞ்சுரியில தான் எல்லாம் நிறைய அவரோடது வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஹெலிகாப்டர் அன்னைக்கு அவர் படமா வரைஞ்சிருக்காரு, கத்திரிக்கோளை வரைஞ்சிருக்காரு, ட்ரில்லிங் மிஷினை வரைஞ்சி வச்சிருக்காரு, பாராசூட்டை வரைஞ்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் அப்ப எங்க கிடையாது. அவரோட கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன். அப்புறம் ஒரு தாயோட கர்ப்பத்துல ஒரு குழந்தை எந்த டைரக்ஷன்ல இருக்குதுங்கிறது இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்து இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா அவர் வரைஞ்சிருக்காருல 500 வருஷத்துக்கு முன்னால, அந்த படத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்கேனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி அது முடிஞ்சது? லங்ஸ், ஹார்ட், கிட்னி ஒன்னொன்னு அவரோட படத்துல இருக்கு. அப்ப என்டையர் அனாட்டமி அது அவரோட கிரியேட்டிவிட்டி. ஓகே, சோ இதெல்லாம் ஆர்ட். அப்புறம் சிலை வடிச்சது, மத்தது என்னென்னமோ பண்ணிருக்காரு அவரோட சாதனைகள். அந்த மகான் 1516ல பிரான்ஸ் நாட்டோட மன்னர் பிரான்சிஸ் முதலாம் பிரான்சிஸ் இவரை எங்க நாட்டுக்கு வந்துரு அப்படின்னு அழைக்கிறார். இவரும் போயிட்டார். அவருக்கு தனி பங்களா கொடுத்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு அவரை பராமரிக்கிறாங்க. அங்கேயே கடைசி ஆண்டு 3 வருஷம் வாழ்ந்து 1519ல மே 2ஆம் தேதி 67வது வயசுல இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். ஓகே, சோ அந்த மகான், அந்த ஞானி, அந்த விஞ்ஞானி லியோனார்டோ டாவின்ஸ்கி
அந்த காலகட்டத்திலேயே அந்த கிரியேட், ஏன்னா பாதி நாள் சுடுகாட்டுல பிணங்கள் அந்த உடம்புங்களை அறுத்து அதுல இருக்கிற பாகங்களை பார்த்து அதெல்லாம் படமா வரைஞ்சதுங்கிறது இன்னைக்கு பின்னால வந்தவங்களுக்கு எவ்வளவுக்கு உதவுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ரைட். ஸோ த கிரேட் மேன் லியோனார்டோ டா வின்சி ஹிஸ்டரி ஓவர் டுடே. ஓகே, ரைட். இன்னைக்கு நான் கடைசி இதுல செஷன்ல கொஸ்டின்ஸ், ஏன்னா அதுதான் உங்களை அலர்ட்டா இருக்குன்றதுக்காக இருக்கு. இப்போ அந்த கொஸ்டின் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, எந்த வருடம் மோனோலிசா காணாமல் போனது? 1911. சூப்பர். 1911. ஓகே, நெக்ஸ்ட். அவரு 2 படம் வரைஞ்சாருன்னு சொன்னேன், அதுல செகண்டா சொன்னது The Last Supper. ஓகே, குட், ரைட். சரி, இவர பக்கத்து நாட்டுக்கார மன்னர் கூப்பிட்டார்ல, அந்த மன்னரோட பெயர் என்ன? Francis I. வாங்க, இப்போ இந்த பிரான்சிஸ் 1 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அசோசியேஷன் வச்சுக்கலாமா, நிமோனிக்ஸ் வைக்கலாமா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? Association. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்கனால பிரான்சிஸ் அவ்வளவுதாங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? அசோசியேஷன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பிரான்சிஸ். புரியுதா? கோழில இருந்து முட்டை வச்சா, முட்டையில இருந்து கோழி வச்சா, எப்படியோ ஒண்ணு வந்துச்சு இல்ல, பிரான்சிஸ். ஓகே, ரைட், அவ்வளவுதான்பா. ஓகே, கேள்விகள் இது இதோட முடியுது. இப்போ இன்னைக்கு என்டையர் செஷன்ல எந்த ஏரியாலயாவது ஏதாவது கிளாரிபிகேஷன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம் ஆன், திஸ் இஸ் தி டைம் ஃபார் யூ. யார் வேணாலும் பேசலாம். அங்கிள், அந்த ஸ்கூல்ல செகண்ட் ஒர்க் என்னது அங்கிள்? அதுதான் ஒபீடியன்ஸ்னு சொன்னானே. ஓகே அங்கிள். சார், இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போய் இன்னைக்கு தான் தெரியுது ஸ்கூல்னா என்னன்னு. சார், பாலமுருகன், சென்னை சார். சொல்லுங்க சார். அந்த இது அந்த கிரியேட்டிவிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10வது சொன்னீங்களா சார்? அது 10 ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? இல்ல, 10னா அததான் சொன்னேன். அவரு மிலிட்டரியில இருந்தார், மரைன் அதாவது கடல் ஆராய்ச்சியில பண்ணார், ஓகேங்களா? ஆர்ட்ல இருந்தார், ஸ்கல்ப்டரா இருந்தார், அறிவியல் சயின்ஸ் இன்வென்ஷன்ல வந்தார், அப்புறம் இன்ஜினியரிங்ல மியூசிக்ல வந்தார், ஸ்போர்ட்ஸ்ல வந்தார். இப்ப எப்படி நிக்காலிக் வந்து அப்படி வந்த மாதிரி இவரும் வெவ்வேறு இதுல ஒவ்வொன்றுலயுமே அவரோட இது அவருக்கு நிகர் அவர் தான்ன்ற மாதிரி இருக்கு. சார், ஒரு क्वेश्चन. Thank you சார். அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி 500 வருஷத்துக்கு பிறகு உள்ளதை எப்படி வந்து அவங்க பார்க்காத ஒரு இதை வந்து எப்படி அவங்களால வந்து வரைய முடிஞ்சு, அக்யூரேட்டா எப்படி முடிஞ்சு சார்? இதுக்குதான் நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம ஆளுங்க தாடி வச்சுக்கிட்டு காட்டுல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்னையும் சூரியன் எங்க இருக்குது, நம்ம எங்க இருக்கிறோம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எப்படி சுத்துறோம், இந்த நாள்ல இந்த இடத்துல இது வருது, இது வரும்போது இங்க ஒரு ஸ்டார் வருது, இது எல்லாத்தையும் எப்படி அந்த கட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க? வந்ததா? பிரபஞ்சத்தோட கனெக்டட் பீப்புள். அவ்வளவுதாங்க. அதுதான் அவங்க யார் ஒருத்தங்க இங்க உட்காந்துட்டு என்ன சொன்னல, இப்ப நான் இங்க உட்காந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்கிற ஜேம்ஸ் சாமி கூட டைரக்டா கனெக்ட் ஆக முடியும். ஒண்ணு வேண்டாம், நான் உட்காந்துட்டு இப்போ டைரக்டா என் மைண்ட் அங்க கொண்டு போய் கரெக்டா ரீச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எனக்கு போன் அடிச்சு சார் அப்படின்னு பேச, சார் நான் உங்களுக்கு இப்பதான் சார் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு எதோ சொல்லுவாங்க, டெலிபதி இப்படி எதோன்னு சொல்றாங்கல்ல. இதுல என்னன்னா உங்களுடைய என்ன அலைகளை கரெக்டா, ஏன்னா இப்ப மொபைல் எடுக்கிறேன், உங்க நம்பரை டைப் பண்றேன்,
நீங்க லண்டன்ல இருக்கீங்க, இத்தனை 1000 மைல் கடந்து அது எப்படி உங்க போனுக்கு வந்து ரிங்டோன் கொடுக்குது? புரியுதுங்களா? ஓகே சார். சோ அந்த ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் கனெக்ட் பண்ற அவ்வளவுதான் விஷயம். அப்போ நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், உங்க போன் அங்க இருக்கு, இங்க என் போன் இங்க இருக்கு. ஆனா இந்த 2 போனும் எப்படி கனெக்ட் ஆச்சு? அப்ப இது கனெக்ட் ஆகுறப்ப நம்மளோட தாட்ஸ் ஏன் கனெக்ட் பண்ண முடியாது? ஓகே, நம்ம பிரபஞ்சத்திட்ட क्वेश्चन கேக்கும்போது அது வந்து ஆன்சர் வந்து பிக்சரா கொடுக்குதா? அதுதான் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நேரத்துல அந்த பல்ப் எரிஞ்சிருக்குன்னு சொன்னல. ஓகே ஓகே சார் எனக்கு ஒரு क्वेश्चन. கமா சொல்லுங்க லெனி. ஸ்கூல்ல வந்து ஏன் சார் ஒபீடியன்ஸ் இருக்கு? ஏதோ பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தானே. இல்லனா எல்லாம் ஒபீடியன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ் குறைஞ்சிருதுல சார், நம்மளோட திங்கிங் வந்து குறைஞ்சு செல்ஃப் திங்கிங் வந்து குறையுதுல சார். சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல சார். ஓகே, இது ஒரு சில இடத்துல ஒத்துக்கலாம். மிலிட்டரியில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒபீடியன்ஸ் இல்லைன்னா அங்க உங்களுக்கு வேலை கிடையாது, அது தெரியுமா? அது ஓகே சார், அது ஓகே. அது சுடுறானா சுட்டுறணும், சுடுறானா சுடணும். ஏன் எதுக்கு சுடணும், எப்படி சுடணும்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாலும் அங்க வேலை இல்லை. பட் ஒரு ஸ்கூல் வந்து ஒரு சொசைட்டியோட வேல்யூ சிஸ்டமே அதான் கிரியேட் பண்ணுது. அப்ப சொசைட்டியே வந்து சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்றது. இத பேசினா அப்புறம் என்னைய பிடிச்ச இடம்ல போட்டுவாங்க. நான் வேண்டாம், நான் அங்கெல்லாம் வரலப்பா. ஆனா எனக்கு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் இது இருக்குன்னா, பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் சார். ஃபர்ஸ்ட் இது வந்து இங்கிலீஷோட ஸ்கூல். பிரிட்டிஷ் அவங்க எல்லாமே அவங்களோட சொசைட்டியே அப்படிதான் சார். இத நான் ஏற்கனவே மெக்கலவை பத்தி சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா? கொண்டு வந்ததுன்னா சோ நான் இப்ப அந்த ஏரியாக்குள்ளேயே போகல, நான் அந்த ஸ்கூலுக்கு மட்டும் ஆக்ரோனிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சோ அதெல்லாம் நம்ம போயிட்டு திருத்தறதுக்குலாம் நம்மளால முடியாது. இன்னும் யாருமே கூட உடனே நினைச்சு முடிஞ்சது இல்ல. அப்துல் கலாமே அட்லீஸ்ட் அந்த 60-40 கொண்டு வந்தாரு. அவர் இருக்கப்போ அவர் கொண்டு வந்தாரா இல்ல மத்தவங்க கொண்டு வந்தாங்களா இல்ல அவரோட பங்களிப்பு இருந்துச்சுன்றதுல மொத்தத்துல இதுவே பெரிய விஷயம் தானே. சும்மா 100 மார்க்ஸுக்கு பரீட்சை எழுதுறத அட்லீஸ்ட் அந்த 40 மார்க்ஸுக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அல்லது மத்ததுக்குன்னு கொடுத்தாங்கல்ல, அதுவே பெரிய முன்னேற்றம் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யாராவது தைரியமா கொண்டு வந்தா வரலாம், வரட்டும். பட் இப்போதைக்கு நம்ம அந்த ஓன்னா ஒபீடியன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு என்னால தர முடியும். ஓகே இல்ல சார், அந்த ஒபீடியன்ட் வந்து நம்மளோட அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அது காது கொடுத்து கேட்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா தான் வரும். நீ என்ன சொல்ற, நான் கேட்கணும் அப்படி நம்ம டிஃப்ரெண்ட் தாட்ஸ்ல போனோம்னாலே அது நமக்கு ஏறாது, அது போயிடும். அதனால அந்த ஒபீடியன்ட் இருக்கணும் அப்படிங்கறது அந்த அதுதான் சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல குரு சிஷ்யன் இதுக்கு கரெக்டா இருந்துச்சு. அதனாலதான் நம்மளோட அவங்களுக்கு தெரியும், அதை கேட்டுக்குவோம் அப்படிங்கன்னு இருக்கணும். அந்த இடத்துல அந்த ஒபீடியன்ட் வேணும். ஆனா ஒரு இது கரெக்ட் இல்லனே, நீங்க கேட்டது கரெக்ட், சூப்பர். அதாவது இப்ப இருக்க ஸ்கூல் சிஸ்டம் இல்ல, நான் அதுக்கு கூட போக விரும்பலன்னு சொன்னேன். நிறைய இருக்குது, அதுல நம்ம போக விரும்பல. பட் தனி ஒருத்தனை நினைச்சு எதையுமே மாத்த முடியாது. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுலாம், வெறும் மகப் இதை எடுத்துட்டு நம்ம அதை கிரியேட்டிவிட்டியா கொண்டு போலாம்னு இன்னைக்கு டாபிக்ல இன்சிஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கோ. கரெக்டா? எஸ். ஓகே फ्रेंड्स, எல்லாருக்கும் எஸ் சார். குட். வேற யாருக்காவது கிளாரிஃபை நான் எண்ட் பண்ணிக்கலாமா? நாளைக்கு ஆக்ரோனிம்ஸ். ஓகே சார், ஓகே சார். மறுபடியும் தொடரும். till then goodbye. நன்றி நன்றி, வணக்கம் சார். Thank you. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. எண்ட் பண்ணிட்டேன் அங்கிள். Thank you sir. ஓகே Thank you sir.